ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பிஜே. ஃப்ரான்ஸ் நாட்டோட ஒரு நியூஸ் இப்போது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆகிட்டு வருது. அது என்னன்னு இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் நாட்டோட ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், செயற்கை இதய மாற்று அறுவை சிகிச்சை, அப்புறம் முகமாற்று அறுவை சிகிச்சை, இந்த ரெண்டும் ஃப்ரான்ஸில் தான் நடந்தது முதல்ல. ரெண்டாவது ஒன்று, வேர்ல்டில் அதிகம் பார்வையிடப்பட்ட அருங்காட்சியகம் லூவ்ரே, அதுவும் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. 300 வருஷம் ஃப்ரெஞ்சு மொழி இங்கிலாந்தோட அதிகாரப்பூர்வ மொழியாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும், அதுவும் உண்மைதான். வரலாற்றில் 20 நிமிட ராஜான்னு சொல்லப்படுற 19ஆம் லூயி மன்னர் ஃப்ரான்ஸில் தான் வாழ்ந்தார். தன்னுடைய பிரதர் இறந்த பிறகு வெறும் 20 நிமிஷம் மட்டும்தான் அவர் ஆட்சி செஞ்சார். இதனால் மிக குறைந்த கால ஆட்சிக்கான சாதனை அவரையே சேரும். உண்மையான மது நாடுனா அது ஃப்ரான்ஸ் தான். காரணம், ஒரு நபர் ஒரு வருஷத்துக்கு 40 லிட்டர் தான் குடிப்பாங்களாம். அடுத்தது, ஐரோப்பாவோட மிக பழமையான லாட்ரி ஃப்ரான்ஸில் 1533ஆம் ஆண்டு தொடங்கினாங்களாம். 1992ஆம் ஆண்டு பாரிஸில் ஒலிம்பிக் கேம் நடந்தது. அந்த கேமில் தான் முதல்ல ஒலிம்பிக் மஸ்காட் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போது அந்த ட்ரெண்ட் ஆகிட்டு வர ஃப்ரான்ஸ் நியூஸை பற்றி பார்த்துடலாம். ஃப்ரான்ஸில் நடக்க போகிற ஒலிம்பிக் கேமை பற்றி தான். ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தான் ஒலிம்பிக் கேம் நடக்குது. ஜூலை மாதத்தில் ஃபஸ்ட்டிலேருந்து. அதுக்காக நீச்சல் போட்டி ஒன்று நடக்குது. அந்த நீச்சல் போட்டிக்காக ஒரு ஆற்றை சுத்தம் பண்ணுறதுக்காக ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகுனா 1.2 பில்லியன் பவுண்ட். இந்த மாதிரி பல கோடி செலவு பண்ணுறதுக்கு பிளானை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வர ஜூன் 23ஆம் தேதி ஃப்ரான்ஸோட ஜனாதிபதியும் பாரிஸோட மேயரும் சேர்ந்து அதே ஆற்றுல நீச்சடிக்க திட்டமிட்டுருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் நாட்டோட ஆற்றை எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்நாட்டு எதிர்ப்பாளர்கள் எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நீச்சடிக்கிற அந்த நாளில் ஆற்றுல மலம் கழிக்க, அதாவது டாய்லெட் போகிறதுக்காக எல்லா மக்களையும் வர சொல்லி அவங்க அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், இவங்க நீச்சடிக்கிறாங்களா அவங்க ஆகி போகிறாங்களான்னு. ஓகே, நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.